வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் தனலக்ஷ்மி. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சிலர் யோசிக்கிறாங்கல்ல, ஈஸியாக வந்து இன்கம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யூடியூப்பில் இன்கம் எடுக்கிறது ஈஸியாக இல்லை வந்து கஷ்டமான விஷயமா, அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி பேசலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஹவு டு க்ரியேட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து ஈஸியான விஷயம் தான், எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். அது ஃபஸ்ட்டு பண்ணி வந்து சேனலை க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன சின்ன வீடியோஸாக போட ஸ்டார்ட் பண்ணணும். வீடியோஸோ ஷார்ட்ஸோ நம்மளால் எது முடியுமோ அதை போட ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் நம்ம ரீச் பண்ணிட்டால் நமக்கு இன்கம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸை வந்து பீப்புள்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணிட்டா சரி, ஓகே, இது ரெண்டுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு இன்கம் கிடச்சிருமானா அதுவும் கிடையாது. இன்னும் பல படிநிலைகள் இருக்குது. அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும். அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மானிடேட் வாங்கணும். இது வந்து யூடியூப் சைடில் தான் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மானிடேட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். அவங்க வந்து நம்மளோட வீடியோஸு, ஷார்ட்ஸு, நம்மளோட சேனல்ஸை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோமா, ஓன் கண்டென்ட் வீடியோஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நிறைய செக் பண்ணிவிட்டு நமக்கு மானிடேட் கொடுப்பாங்க. மானிடேட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வந்து மானிடேட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த சான்ஸ் வந்து நம்ம 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த திரும்ப நம்ம வந்து மானிடேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. யூடியூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நமக்கு மானிடேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மணி ஆட் ஆக ஆரம்பிக்கும். மானிடேட்டுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்க்கெலாம் வந்து ஒரு பைசா வரவே வராது. மானிடேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மணி வந்து நம்ம அக்கௌண்ட்டில், அதாவது யூடியூப் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். நம்ம வந்து $100 வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து $99 இருந்தால் கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து $100 இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, யூடியூப்பில் உள்ள எல்லாருமே வந்து லேக்ஸ் கணக்கில் தான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அது கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா $100 கூட பீப்புள்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. 9000, 10,000 அந்த ரேஞ்சஸில் கூட மக்கள் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் லேக்ஸ் கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃபெக்டை வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து நம்ம வந்து 2-3 வருஷம் யூடியூப்லேயே நம்ம வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனு எதையாவது வந்து நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்பில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது. நான் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பாரா இவங்களாம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நான் ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த யூடியூப்பில் உள்ள கஷ்டம் தெரியுது. ஏன்னா ஒரு வீடியோவும் நம்ம பேசி அதை எடிட் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணி முடிக்க 1 டே கூட ஆகலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேசணும், தப்பான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ கரெக்டாக பேசி அதை எடிட் பண்ணி அதுலேயும் நிறைய வேலை இருக்குது. யூடியூப் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு பார்க்குற வேலையும் கிடையாது. ஸோ வந்து மக்கள் எல்லாருமே வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மந்த்லி நம்மளுக்கு 9000 கிடைச்சாவே இது மிகப்பெரிய விஷயம் தான். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த 9000 வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பல கஷ்டங்கள் படணும், பல படிநிலைகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வந்து தான் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் யூடியூப்பை பற்றி யூடியூப்லேயே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து வியூஸ் போக வைக்கிறது, எப்படி வந்து நம்ம சேனல் மானிடேட் ஆக வைக்கிறது, இப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி தாராளமாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பட் வந்து அது ஈஸி கிடையாது. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ரொம்ப கஷ்டம் இருக்குது, நிறைய நாள் ஆகும். நம்ம வந்த மாதமே பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 3 to 6 மந்த், மினிமம் 3 to 6 மந்த் ஆகலாம் நம்மளோட சேனலுக்கு வந்து இன்கம் வர. ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி ஓன் கண்டென்ட் போட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.